ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 7 மாத கரு உங்கள் வயிற்றில் ரொம்ப ஆரோக்கியமாக வளர்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய முக்கியமான 7 அறிகுறிகள் பற்றியும், அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த அறிகுறிகள் வந்தது அப்படின்னா குழந்தைக்கு எப்போ வேணால் ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி உணர்த்தக்கூடிய 7 அறிகுறிகளையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உங்கள் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணதுலேருந்து நெக்ஸ்ட்டு டெலிவரி ஆகிற வரைக்கும் என்ன மாதிரியான உணவுகள் அண்ட் என்ன மாதிரியான ஸ்கேன் இருக்கும், என்ன மாதிரியான பிளட் டெஸ்ட் இருக்கும், என்ன சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது, இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் டெய்லி அப்டேட்டடாக வருது. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் ப்ரெக்னன்சி வீக் சீரீஸ்ன்ற ஒரு டைட்டில் இருக்கும். அதில் இப்போ நீங்கள் எந்த வாரத்தில் இருந்தாலும் அந்த வாரத்தில் என்ன மாதிரி டெஸ்ட் இருக்கும், என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது, இந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன அறிகுறி இருக்கும், இதை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை ப்ரெக்னன்சி வீக் சீரீஸில் முதல் வாரத்துலேருந்து 40 வாரம் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ப்ரெக்னன்சி ஸ்கேன் அப்படின்றதில் எல்லா ஸ்கேன் பற்றியும் கொடுத்துருக்கேன். அதுவே ப்ரெக்னன்சி மந்த் சீரீஸில் மாதக்கணக்கில் கொடுத்துருக்கேன். ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்டரில் உங்கள் ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் இருக்குது. கட்டாயம் அதை பாருங்கள். டெலிவரி பெயின் அப்படின்றதில் கட்டாயம் உங்களுடைய நார்மல் டெலிவரி எப்படி நடக்கணும், அது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, என்ன உணவு எடுக்கணும், குழந்தையோட தலை திரும்புறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இதை பற்றின இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக இருக்குது. மறக்காமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், டெலிவரி பெயின், ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட், ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ், இந்த 3 டைட்டிலும் பார்க்கறதுக்கு மறக்காதீங்க. ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் உங்களுடைய கர்ப்பம் பற்றி இருக்குது. ஓகே, பேசிக்காக இந்த 7 மாத கரு அப்படிங்கிறது எப்படி இருப்பாங்கன்னு மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடலாம். இது உங்களுடைய 3rd ட்ரைமஸ்டருடைய ஃபர்ஸ்ட் மந்த் அப்படிங்கிறது, அதாவது 7வது மாதம். குழந்தையோட அளவு சுமார் 37லேருந்து 42 சென்டிமீட்டர் இருப்பாங்க. அவங்களோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து, அதாவது 1 கிலோலேருந்து 1.7 கிலோ வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அந்தந்த வாரத்தை பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் குழந்தையோட அளவு இப்படி இருக்கும். குழந்தையோட மூளை வளர்ச்சி வேகமாக வளர்ந்துட்டே இருக்கும். நரம்பு இணைப்புகள் அதே மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறது, உணர்திறன்களை வெளிப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை குழந்தை பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நுரையீரல் அப்படிங்கிறது நல்லாவே வளர ஆரம்பிக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சுவாசிக்கிறதுக்கு தயாராகிறதுக்காக நுரையீரல் ஃபங்க்ஷனில் சர்பாக்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் குழந்தைக்கு உருவாக ஆரம்பிக்கும். குழந்தையோட அசைவுகள் அதிகமாகவே தெரிய ஆரம்பிக்கும். கை கால் இது எல்லாமே வலுவாக அசைய ஆரம்பிக்கும். சிலருக்கு வலிக்கிற அளவுக்கு கூட குழந்தையோட அசைவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதிகப்படியான அசைவுகளை உணர்றீங்க அப்படின்னா அதுவே குழந்தை ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றத உணர்ந்துக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு கண், உணர்திறன்கள் இது எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிடும். அதாவது வெளிச்சம் எப்படி இருக்கும், சத்தம் எப்படி கேட்கும், தாயோடைய குரல் என்ன குரலாக இருக்கும், இதே தாயோட ஹார்ட் பீட் எப்படி இருக்கும், அப்பாவோட குரல் எப்படி இருக்கும், இது மாதிரி எல்லாத்தையுமே குழந்தையால் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு குழந்தை நல்லாவே வளர்ந்துருப்பாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் குழந்தையோட தோல் பகுதிகளுக்கு கீழே கொழுப்பு டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். 7 மாதத்துக்கு மேலே தான் குழந்தைக்கு நல்ல சதைப்பிடிப்பு அப்படிங்கிறது உருவாகவும் ஆரம்பிக்கும். அண்ட் அதே மாதிரி உங்கள் வயிற்றோட வளர்ச்சி இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குழந்தை இந்த 7 மாத கர்ப்பத்தில் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்றத அம்மாவுக்கு வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான அறிகுறிகள் அப்படின்றத இந்த 7 மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னோட குழந்தை வயிற்றில் நல்லா இருக்காங்களா இல்லையா, குழந்தை அசைவில்லையே, ஏன், எதுக்கு, இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் போகும். இதை சரி செய்கிற விதமாக தான், இதுக்கு பதிலளிக்கிற விதமாக தான் இன்றைக்குரிய வீடியோ அப்படிங்கிறது. இந்த 7 மாத கர்ப்பத்தில் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்றத உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறி அப்படிங்கிறது குழந்தையோட அசைவு தான். 7 மாதம்னு எடுத்திங்கன்னா குழந்தையோட அசைவு மட்டும்தாங்க. ஏன்னா குழந்தை 7 மாதத்தில் நிறைய அசைய ஆரம்பிப்பாங்க. அம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் அளவு அதிகமாக இருக்கும். குழந்தை குட்டியாக தான் இருப்பாங்க. அதனால் நல்லாவே அவங்க மூமெண்ட்ஸை வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. கை கால்களை நீட்டி உதைக்கிறது, குத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. இது உங்களுக்கு வலிக்கிற அளவுக்கு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வழக்கத்தை விட, அதாவது 6 மாதத்தில் தெரிஞ்ச அசைவுகளை விட 7வது மாதத்தில் அதிகமாக தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அசைவுகள் குறைஞ்சது அப்படின்னா டாக்டரை பார்க்குறது நல்லது. அண்ட் உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறத உணர்த்தக்கூடிய 2வது அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது. ஒவ்வொரு வாரமும் வயிறு நம்மளுக்கு பெருசாகிட்டே இருக்கும். காரணம் குழந்தை வளர்ந்துட்டே இருக்கிறதுனால. குழந்தையோட வளர்ச்சி சீராக இருக்குது அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணுறது நம்மளுக்கு வயிற்றோட வளர்ச்சி அப்படிங்கிறது. அதுதான் பேபி பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான சிம்டம், குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத உணர்த்தக்கூடியது. ஒவ்வொரு வாரத்துக்குமே நீங்கள் டேப் வச்சு கூட உங்களுடைய பெல்லி அப்படின்ற
அப்படிங்கிறத நீங்கள் இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. வயிறு எந்த அளவுக்கு பெருசாகிட்டே இருக்கோ அதே அளவுக்கு குழந்தை ஆரோக்கியமாக வளர்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் 3வது அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களோட 3rd ட்ரைமஸ்டரில் அதிகப்படியான பசி இருக்கும். சரியான அளவில் பசி இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத உணர்த்தக்கூடியது. இந்த பசி எடுக்கிறது எதனாலனா, குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால உங்களுக்கு அதிகப்படியான பசி எடுக்கக்கூடிய உணர்வு அப்படிங்கிறது இருக்கும். சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. இது நல்ல அறிகுறி, குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறத உணர்த்தக்கூடியது தான். நீங்கள் தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸு இல்லை அப்படின்னா பேக்கரி ஐட்டம்ஸ், பேக்டு ஐட்டம்ஸ், சுகர் ஐட்டம் இது எல்லாத்தையுமே குறைச்சிக்கோங்க. இந்த 7 மாதத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் சுகர் அப்படின்ற விஷயத்தில். ஏன்னா 7 மாதத்துக்கு மேலே தான் சுகர் வியாதி நிறைய பேருக்கு கர்ப்பகால டயாபெட்டிக் அப்படிங்கிறது வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் 4வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடை அதிகரிப்பு அப்படிங்கிறது. உங்களுடைய இந்த 7 மாத கர்ப்பத்துக்கு ஏற்ற அளவில் குழந்தை நல்ல எடையில் இருக்காங்க. அவங்களுடைய CRLன்னு சொல்லுவாங்க, க்ரவுன் ட்ரம்ப் லென்த் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கூட குறிச்சிருப்பாங்க. அதோடைய அளவு இந்த வாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த 4 சென்டிமீட்டர் இல்லை 4.5 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கான்னு பாருங்கள். குழந்தையோட வெயிட் அப்படிங்கிறது இந்த வாரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்றத பாருங்கள். இதுவே குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறத உணர்த்தக்கூடிய அறிகுறி. 5வது அறிகுறி அப்படிங்கிறது ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது தான். உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்தை வாரத்துக்கேற்ற வளர்ச்சியில் இருக்காங்க. குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடுன்னு சொல்லக்கூடிய பனிக்கூட நீரோடைய அளவும் சரியான அளவில் இருக்குது. குழந்தைக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் நல்லாவே ஆரோக்கியமாக இருக்காங்க. அதே மாதிரி ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது சரியான அளவில், அதாவது 120லேருந்து 160க்குள்ளே இல்லை 170க்குள்ளே இருக்குது அப்படின்னா குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு தாங்க அர்த்தம். இது ஸ்கேன் ரிப்போர்ட் படி உங்கள் ஸ்கேனில் இந்த 7 மாதத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது இதுதான் முக்கியமானது. அண்ட் 6வது அறிகுறி இதய துடிப்பு அப்படிங்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதய துடிப்பு நிறைய பேருக்கு அப் அண்ட் டவுனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெலிவரி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது டெலிவரியில் சில இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதய துடிப்பு பொறுத்த வரைக்கும் 120லேருந்து 170க்குள்ளே தான் இருக்கணும். அதை விட அதிகமானாலும் சரி குறைவானாலும் சரி குழந்தைக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே உங்களுக்கு சுகர், பிபி இது இருந்ததுன்னா இதனாலையும் குழந்தை அஃபெக்ட் ஆகும். அதனாலையும் குழந்தையோடைய அந்த ஹார்ட் ரேட் வந்து கம்மியாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நேரங்களில் குழந்தையோட அசைவுகள் கம்மியாக இருக்கிற நிலையில் உங்களுக்கு ஹார்ட் ரேட் அளவு கம்மியாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 120லேருந்து 160, 170க்குள்ளே ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது இருக்குன்னா குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம். 7வது தாயோட ஹெல்த்து. உங்களுக்கு எதுவுமே, அதாவது பிபி லெவல், சுகர் லெவல், தைராய்டு லெவல், ஹீமோக்ளோபின் லெவல் இது 4ம் சரியாக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னா குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க, நல்ல சூழலில் தான் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இது 4ம் சரியாக இருக்கிறது அவசியம். இந்த 4 தான் குழந்தைய ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணுறது. இது 4ம் தான் குழந்தையோட சூழலை உணர்த்தக்கூடியது அப்படிங்கிறதும். இதை சரியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்தால் உடனே டாக்டரை பார்க்குறது அவசியம். இது குழந்தைக்கு ஆபத்தை எப்போ வேணால் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது குழந்தையோட அசைவு திடீர்னு குறைஞ்சி போகிறது தான். பொதுவாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தையோட அசைவு அப்படிங்கிறத அவங்க மானிட்டர் ஒழுங்காகவே பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு குழந்தையோட அசைவு இன்றைக்கி காலையில் கம்மியாக இருக்குது, திரும்ப மதியம் நல்லாவே இருக்குது. அப்போ காலையில் அசைவு கம்மியாக இருக்குது அப்படின்னா குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நினச்சிப்பீங்க. அதனால் கிடையவே கிடையாது. காலையில் உங்களுக்கு அசைவு கம்மியாக இருக்குன்னா அந்த நேரத்தில் குழந்தை தூங்கியிருப்பாங்க அப்படின்றது தான் அர்த்தம். இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அண்ட் திடீர்னு உங்களுக்கு அசைவு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும், ஏன் மதியானம் வரைக்குமே எதுவுமே இல்லை, ஒரு சின்ன அசைவு கூட இல்லைன்னா டாக்டரை பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. 2வது அதிகளவு ரத்தப்போக்கு வர்றது, அதாவது லைட்டாக ப்ளீடிங் ஆகுது இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக ஆகுது அப்படின்னாலும் சரி. 3வது தண்ணீர் மாதிரி உங்களுக்கு வாட்டர் பிரேக்கேஜ் ஆகுது, லைட்டாக உங்களோட பேண்டிஸ் நனைகிற அளவுக்கு ஒரு ஈரப்பதம் அப்படிங்கிறது உங்களுடைய அந்த ப்ரைவேட் பார்ட்டில் இருக்குது அப்படின்னாலும் சரி. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து கடுமையான வயிற்று வலி வருது, கடுமையான தலைவலி வருது, முகம் கை கால்கள்லாம் திடீர்னு வீங்கி போகுது, அதிகப்படியான காய்ச்சல் இருக்குது. இது எல்லா அறிகுறிகளுமே 7 மாதத்தில் குழந்தைக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறிகள். 7 மாத கர்ப்பத்தில் நல்லா தூங்குங்க, நல்லா நிறைய தண்ணி குடிங்க, ஹைட்ரேட்டடாக உணவுகள் சாப்பிடுங்க, பழங்கள், காய்கறிகள், பச்சை கலரில் இருக்கக்கூடிய காய்கறி, பழங்கள், கீரைகள் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. குழந்தை வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நல்ல ஆரோக்கியமான சத்துக்கள், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் உடம்புக்கு கிடைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்த விட டெய்லி பாதாம், வால்நட் அண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நட்ஸும் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு கிடச்சிச்சின்னா கடலைப்பருப்பை எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் பாதாம், வால்நட்டை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கடலைப்பருப்பை எடுத்துக்கலாம், சீட்ஸ் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகிறதுக்கு. இதுதான் 7 மாத கரு வயிற்றில் ஆரோக்கியமாக வளர
வளர்கிறாங்க அப்படின்றத உணர்த்தக்கூடிய முக்கியமான அறிகுறிகள் அப்படிங்கிறது. 7 அறிகுறிகள் அப்படிங்கிறது டேஞ்சர் அறிகுறி அப்படிங்கிறதும் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நிறைய தகவல் கொடுக்குறேன். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்கு கீழே நிறைய பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். ஏதாவது ஒரு ஐடியா உங்கள் ப்ரெக்னன்சி பற்றி தெரியக்கூடிய இல்லை தெரிய வேண்டிய நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கூட அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். தொடர்ச்சியாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா கீழே ஹைப்புன்னு எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. நிறைய பெண்கள் அவங்க ப்ரெக்னன்சி டைமில் ஃபேஸ் பண்ணக்கூடிய டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக சேனலுடன் இணைந்திருங்கள். உங்களை பற்றியும் உங்கள் குழந்தைய பற்றியும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.